ஹாய் ஹலோ வெல்கம் டு குயிக் ஸ்டடீஸ் லேர்னர்ஸ். இன்னிலிருந்து நம்மளுக்கு வந்து டிசம்பர் 1 வந்தாச்சு. ஸோ நம்மளுக்கு மார்ச் 11 வந்து பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால நான் உங்களுக்காக ஈஸியான ஸ்டெப்ஸில் வந்து எப்படி படிக்கணுங்கிறது சொல்லி கொடுக்க போகிறேன். இன்னைக்கு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறது என்னன்னா மேக்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டர் இருக்கும் இல்லைங்களா, நம்ம ஆல்ரெடி எல்லாம் பார்த்ததாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நான் உங்களுக்காக திரும்பியும் அது ஒரு வாட்டி நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு சம் மட்டும் நம்ம ஃபஸ்ட் லெசனில் இருக்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ்க்கு போகலாம். சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டு 1.2ல் ஏ கிராஸ் பிக்கு வந்து 3,2 3,4 5,2 5,4ன்னு சொல்லிட்டு ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துட்டு ஏ மற்றும் பிஐ காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஏ மற்றும் பி நம்ம சிம்பிளாக எழுதலாம். இப்போ தீர்வுன்னு எழுதிட்டு ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே நீங்கள் தீர்வுன்னு எழுதிருங்க. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 3,2 3,4 5,2 5,4. இப்போ வந்து உங்களுக்கு ஏவும் மதிப்பும் பியோட மதிப்பு தான் கொடுத்துருக்காங்க. 3,2 3,4 5,2 5,4 அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைப்படுது, ஏ மற்றும் பிஏ கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ. ஓகேவா? செகண்ட்ல இருக்கிறது எல்லாமே பி. நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே ஏ அண்ட் செகண்ட்ல இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே பி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஏ கிராஸ் பில ஏவோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும்? 3 3 5 5. சொல்லுங்க. 3, 3, 5, 5. இதுல வந்து 2 3 இருக்கு, 2 5 இருக்கு இல்லையா? ஸோ அதனால நம்ம இது ஒன்னொன்னா எடுத்துக்கலாம். அப்போ 2 3ல ஒரு 3 2 5ல ஒரு 5. ஓகேவா? இப்போ புரிஞ்சுச்சா? அப்போ ஏவோட மதிப்பு என்னது? 3, 5. இப்போ நெக்ஸ்ட் பி பார்க்கலாமா? பி ஈக்குவல் டு இந்த செகண்ட் நம்பர் இருக்கிறது எல்லாமே என்னது? பின்னு சொன்னோம்னா அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 2, 4, 2, 4ன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ இதுல வந்து 2 2ன்றது 2 டைம்ஸ் வந்திருக்கு, 4 4ன்றது 2 வாட்டி வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 2 ஒரு வாட்டியும் 4 ஒரு வாட்டி எடுத்துக்கிட்டா ஏ கிராஸ் பி ஓட மதிப்பு வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். என்னது? 3, 5 அதுக்கப்புறம் 2, 4. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி இந்த சம். உங்களுக்கு கண்டிப்பா இந்த சம் புரியும் நான் நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் சம் போலாம். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போறது வந்து எடுத்துக்காட்டு 1.3. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட பேசிக்ஸ் தான். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது எடுத்துக்காட்டு 1.3ல ஏ பி சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மதிப்பு கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து ஹைட் பண்ணியிருப்பாங்க, அதாவது ஒழிச்சு வச்சிருப்பாங்க. அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ வந்து இந்த ஏறு வரிசை இறங்கு வரிசை உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ 1 விட அதிகமாகவும் இருக்கணும், 4 விட குறைவாகவும் இருக்கணும். அப்படி கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நம்பரை விட அதிகமாக இருக்கணும், 4வது நம்பரை விட குறைவாகவும் இருக்கணும். ஸோ அப்படி நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஃபர்ஸ்ட் இந்த சம்மை பொறுத்த வரைக்குமே நம்ம இதை முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏன்னா எதுலையுமே பார்த்தீங்கன்னா ஏபிசி எதுக்குமே அவன் நம்பர் கொடுக்கல இல்லையா? ஃபர்ஸ்ட் ஏக்கு பிக்கு சிக்கு நம்ம நம்பர்ஸை ஃபர்ஸ்ட் வெளியே கொண்டு வரணும். இப்போ இங்க வந்து இந்த மாதிரி வந்து எந்த பக்கம் இந்த வாய் ஓப்பன் ஆயிருக்கோ அதான் பெரிய நம்பர் இல்லையா? இப்போ 1 விட பெரிய நம்பர் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் போல தீர்வுன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த 1 விட இந்த சிம்பிள் தானே கொடுத்துருக்காங்க. அப்ப இதுக்குள்ள இருக்கிற நம்பர் தானே பெருசு. அப்போ ஏ ஈக்குவல் டு இந்த 1 விட பெரிய நம்பர் என்னவா வரும்? 2. ஏன்னா 1 விட 2 தான் பெருசு. கமா இப்போ வந்து இந்த 2 விட பெரிய நம்பர் அது 4ஓட ஸ்டாப் ஆயிடும். அதுக்கு மேல அவங்க கொடுக்கல. ஸோ 4ஓட ஸ்டாப் ஆயிடணும். இப்போ 2 விட பெரிய நம்பர் 3. அவ்வளவுதான். ஏன்னா இதுக்கு மேல நம்ம நம்பர் எடுக்கக்கூடாது. அடுத்து பி போலாமா? பி பாருங்க, அதுவும் இதே மாதிரிதான். இந்த மாதிரி 0 விட 0க்கு ஈக்குவலா இருக்கணும், அதே சமயத்துல அதை விட அதிகமாகவும் இருக்கணும். ஓகேவா? 0க்கு ஈக்குவலாகவும் இருக்கணும், அதே சமயத்துல அதுக்கு அடுத்த நம்பராகவும் இருக்கும். அப்போ 0 1 மட்டும்தான் வரும். ஏன்னா அது 2க்கு மேல அவங்க எதுவும் கொடுக்கல. அப்ப ஆன்சர் வந்து என்ன வரும்? 0, 1. இந்த மாதிரி இந்த கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், அதாவது இந்த கீழே இந்த டேஷ் மாதிரி போட்டிருந்தாங்கன்னா
நீங்க முன்னாடி இந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க கட்டாயமா எடுத்து எழுதிக்கணும். அதுக்கு அடுத்த ஒரு நம்பரை நீங்க எடுத்து எழுதிக்கணும். புரிஞ்சுச்சா? அடுத்து சிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சிக்கு வந்து எக்ஸை விட 3 நம்பர் வந்து பெருசா இருக்கு. அப்ப இதுக்குள்ள இருக்கிற நம்பர் என்னவா இருக்கும்? அப்ப சிக்கு வந்து 1,2. உங்களுக்கு இது புரிஞ்சிச்சா? நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சா? நான் என்ன ஒரு வாட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏபிசின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஓகேவா? இதுல நீங்க ஏக்கான மதிப்பு, பிக்கான மதிப்பு, சிக்கான மதிப்பு நீங்க இந்த மாதிரி கண்டுபிடிச்சா மட்டும்தான் நீங்க சம் போட முடியும். இப்போ 1 விட அதிகமான நம்பர் என்னவோ 2, அதை எடுத்து எழுதியாச்சு. அதை விட அதிகமான நம்பர் 3, ஏன்னா 4ன்றது நம்மளுக்கு தேவையில்லை. எங்க பாத்தீங்கன்னா இந்த 0 கொடுத்துட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் இந்த டேஷ் மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் கொடுத்துருந்தாலும் அந்த நம்பரை எடுத்து ஆட் பண்ணிட்டு அதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் என்ன வருமோ அது நீங்க ஆட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். அடுத்து சி வந்து எக்ஸை விட அதிகமானது 3. ஸோ அதுக்கு கீழே இருக்க நம்பர்ஸ் தான் நம்ம எடுக்கணும். அப்போ 1,2. புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம சம்முக்குள்ள போலாமா? இப்போ நம்மளுக்கு சம்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எப்பவுமே எல்ஹெச்எஸ் தான் கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம ஆர்ஹெச்எஸ் போகணும் இல்லையா? இப்போ நம்மளுக்கு எல்ஹெச்எஸ்ல இங்க என்ன கொடுத்துருக்காங்க? பி சேர்ப்பு சி கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம பிக்கு என்ன நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம்? பிக்கு வந்து நம்ம என்ன நம்பர் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்? 0,1. இந்த சேர்ப்புன்றது அப்படியே வரணும். அடுத்து சிக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1,2. இப்படிதானே நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இந்த மாதிரி சிம்பிள் போட்டுக்கோங்க. சாரி. இப்படி போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? சேர்க்கணும். சேர்ப்புனா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. 0,1, அதுக்கப்புறமா 0,2. அடுத்து இந்த ஒரு நம்பரை வச்சு இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்க்கணும். இப்போ 0 எடுத்தாச்சா? 0,1, 0,2 எடுத்தாச்சு. அடுத்து 1, 1,2, 1,2, சாரி 1,1, அடுத்து 1,2. இப்படி பிரிச்சிட்டோமா? ஸோ இப்போ வந்து இதுல எத்தனை 0 இருக்கு? 2 0 இருக்கு. நம்ம 2 0 இருந்தா ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை 1 இருக்கு? 1 2 இருக்கு. ஸோ அப்போ நம்ம ஒரு 1 எடுத்துக்கலாம். எத்தனை 2 இருக்கு? 1 2 இருக்கு. அப்போ ஒரு 2 எடுத்துக்கலாம். ஓகேவா? அவ்வளவுதான். இப்போ பி சேர்ப்பு சியோட மதிப்பு வந்து என்னது? 0,1,2. 0,1,2. அடுத்து இப்போ நம்ம எல்ஹெச்எஸ்ல வந்து பி சேர்ப்பு சி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் இதுவும் சேர்த்து எழுதணும். அப்ப என்ன வரும்? ஏ சேர்ப்பு பி, சாரி ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ நமக்கு ஏக்கு வந்து என்ன மதிப்பு இருக்கு? ஏவோட மதிப்பு வந்து 2,3 இல்லையா? ஸோ இதை எடுத்து எழுதிட்டு இங்க கிராஸ் கொடுத்துருக்காங்களா, கிராஸ் போட்டுக்கலாம். இப்போ பி கிராஸ் சிக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அந்த நம்பர் மட்டும் நம்ம எடுத்து எழுதினா போதும். 0,1,2. சரிங்களா? இப்போ அவங்க இதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? சேர்க்க சொல்லியிருக்காங்க இல்லையா? சேம். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுமோ அதே மாதிரிதான். ஸோ இந்த ஒரு நம்பரால் இந்த 3ஐயும் பெருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஒரு நம்பரால் இந்த 3ஐயும் பெருக்கணும். சரியா? பண்ணலாமா? 2,0, 2,1, 2,2. ஆச்சா? அடுத்து 3,0, 3,1, அடுத்து 3,2. ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஸோ இது வந்து சமன்பாடு 1. ஏன்னா ஏ கிராஸ் பி வந்து நம்ம மொத்தமா கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த சம்ல வந்து ஆர்ஹெச்எஸ்ல வந்து ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிச்சிட்டு மொத்தமா அது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம சேர்த்தா நம்மளுக்கு ஆன்சர் ரெண்டு பக்கமும் கரெக்டா வந்துச்சுன்னா நம்ம போட்ட சம் வந்து கரெக்டான்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஏ கிராஸ் பி பார்க்கலாமா? இப்போ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பின்னா என்னது? ஏவையும் ஏ கிராஸ் பின்னா என்னதுப்பா? இந்த ஏவையும் இந்த பிவையும் நம்ம ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ணணும். ஓகேவா? எடுத்து எழுதிக்கலாமா? ஏவோட மதிப்பு என்ன? 2,3. அடுத்தது கிராஸ் பண்ணணும். பியோட மதிப்பு என்ன? 0,1. கிராஸ் பண்ணலாமா? 2,0, 2,1, 3,0, 3,1 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து ஏ கிராஸ் சியும் அதே மாதிரி நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். ஏவோட மதிப்பு என்ன?
2,3 சேர்ப்பு சி. சியோட மதிப்பு என்ன? சிக்கு வந்து 1,2 போட்டுடலாமா? இப்ப அதே மாதிரி பண்ணுங்க பார்க்கலாம். 2,1 2,2 3,1 3,2 போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம A cross B சேர்ப்பு A cross C இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம சேர்க்கணும். இப்போ நம்மளுக்கு A cross B ஓட மதிப்பு வந்து இது, அந்த A cross C ஓட மதிப்பு வந்து இது இல்லையா? ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். 2,0 2,1 3,0 3,1 இல்லையா? அடுத்து இந்த சேர்ப்புன்றது நீங்க கண்டிப்பா போடணும். அடுத்து வந்து B cross Cக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2,1 2,2 3,1 3,2 இது நம்ம போட்டாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம சேர்த்தோம்னா நம்மளுக்கான மதிப்பு வந்து கிடைச்சிரும். ஓகே, பாருங்க இங்க வந்து 2,0ன்றது ஒரு டைம் தான் வருது. அப்போ வந்து நம்ம 2,0ன்னு ஒரு வாட்டி எடுத்துக்கலாம். எடுத்து 2,2 வந்து 2 வாட்டி வருது. ஸோ அதையும் நம்ம ஒரு வாட்டி எடுத்துக்கலாம் 2,1ன்னு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஆர்டர் வைஸா நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ 2,0 2,1 2,2 2,2 அதுக்கப்புறமா 3,0 அப்புறம் 3,1 அடுத்து 3,2 அவ்வளவுதான். இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து செகண்ட் சமன்பாடு. இதுவும் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு பாத்தீங்களா, இது ரெண்டுமே சேமா இருக்கும் பாத்தீங்கன்னா 2,0 2,0 2,1 2,1 2,2 2,2 ஸோ சேமா இருக்கும். சேர்ப்புன்னு வரும்போது நீங்க ஆர்டர் வைஸா தான் சேர்க்கணும். சரியா? அங்க 0 இருந்தா 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு சேர்க்கணும். ஓகே, இந்த சம் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதோட வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து எடுத்துக்காட்டு 3ல செகண்ட் ஒன் இருக்கு. ஸோ அதை நீங்க எனக்கு போட்டு காமிங்க. இன்னைக்கு வந்து இந்த சம்மோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். மீதி எடுத்துக்காட்டு சம் வந்து நாளைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு உண்மையிலேயே இந்த சம் பிடிச்சிருந்தா எனக்கு லைக், சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் உங்களோட பார்ட்னராக சேர்த்துக்கோங்க. உங்களோட ஸ்டடிக்கு என்னோட விஷஸ். தேங்க்யூ.